श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत। மணி உடைய மதிப்பு தெரிஞ்ச மனிதன் மணி உடைய மதிப்பு தெரிஞ்ச மனிதன் என்ன செய்வான்? அப்போ அது தேவை, அது மதிப்பு இருக்கு, அதனால நான் அது சம்பாதிச்சேனும். கஷ்டப்பட்டு மதிப்பு தெரிஞ்சதுனால சம்பாதிச்சதுனால அது எப்படி ஜாகிரதையா உபயோகப்படுத்தணும்னு கூட தெரியணும் இல்லையா? தெரியும். அதனாலதான் சொன்ன மணியுடைய மதிப்பு தெரிஞ்ச மனிதன். அதேபோல் மனுஷ ஜன்மத்துடைய மதிப்பு தெரிஞ்ச மனிதன் என்ன செய்வான், என்ன தேடுவான்? இப்போ சம்பாதிக்க வேண்டியதில்லை, மனுஷ ஜன்மம் கடிச்சிட்டு அவைலபிளா இருக்கு. ஆனா இப்ப இது எப்படி சத்விநியோகப்படுத்தணும் ಅನ್ನೋதுதான் மனுஷத்துவம். அது தெரிஞ்சவன் தான் மனுஷன் சொல்லணும். அது தெரிஞ்சவனுக்கு தான் மனுஷத்துவம் இருக்கே சொல்ல முடியும். அப்போ அவன் என்ன பண்ணுவான்? அவன் தெரிஞ்சுக்கிட்டான், எப்படியோ கேள்விப்பட்டிருக்கா, தெரிஞ்சுக்கிட்டா. அப்போ இந்த மதிப்பான மனுஷ சரீரம் படிச்ச நானும் இது எப்படி உபயோகப்படுத்திக்கணுமோ, எங்க இன்வெஸ்ட் பண்ணணுமோ, எங்க இன்ட்ரெஸ்ட் நிறைய வருதோ, ஏமாந்து போகாம அப்படி நான் யோசித்தானே அப்புறம் பணத்துல செய்யறான். அதே போல இங்க குரு கிட்ட வருவான். குருவனே பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணுவான். அப்போ அவனுக்கு பெரிய லாபம், பெரிய லாபம். அந்த குரு சாஸ்திரம் லாக்கர் வச்சிருக்காரு. அவர் இல்ல பிக்சட் டிபாசிட் ஒரு ஸ்கீம் வச்சிருக்காரு. லாக்கர் நம்ம பேர்ல இருந்தா கூட நம்ம போய் உடனே திறக்க முடியாது, அது கூட அவரு திறக்கணும். அதுபோல் சாஸ்திரவனே இந்த டிபாசிட் ஸ்கீம் இதோட லாக் சாஸ்திர கீ. ஹவு டு ஓபன், ஹவு டு இன்வெஸ்ட், ஹவு டு கெட் த பெனிஃபிட் అనేది குருவுக்கு தெரியும். அப்படிப்பட்ட அந்த குருவனே பேங்க், குரு கீதா, குரு மகிமா, குரு மகாத்மியம், குருடைய பெருமை, பல பல விஷயங்கள் இங்க 129வது ஸ்லோகம் வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சோம். அதுல சில வார்த்தைகளை நம்ம இன்னைக்கு அர்த்தம் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த ஸ்லோகத்தின் ஒரு வாட்டி படிப்போம். 129. ஈஸ்வரமுவாச்ச கருணா खड्गपातेन छित्त्वा पाशाष्टकं शिशोः सम्यगानन्दजनकः सद्गुरुशोभिधीयते. அவன்தான் சத்குரு சொல்லப்படுறது, கூப்பிடப்படுறது, கூப்பிடலாம்,
யார் அவர்னா, அவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஆயுதம் வச்சிருக்காரு அவர், இல்ல நல்ல ஒரு மேஜிக் வச்சிருக்காரு. என்ன ஆயுதம், என்ன மேஜிக்னா, கருண அనే ஆயுதம், கருணா கட்கயா. இந்த கருண கட்கம், கருண வார்த்தை 128லயும் உபயோகப்படுத்திட்டாரு. அது இப்போ அதுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக தான் இப்ப இந்த ஸ்லோகத்தில் அது அவருடைய ஆயுதம். இந்த கருணைனால சிஷ்யன் அப்படியே தன்னை வசப்படுத்துவார். அது மட்டும் இல்லை, அந்த இவர் என்ன போதிக்கணும்னு நினைக்கிறாரோ, என்ன சொல்லித்தரணும்னு நினைக்கிறாரோ, அது சிஷ்யனுக்கு போய் சேரர் போல் அதுக்கு இவர் உபயோகப்படுத்துற மேஜிக் என்னன்னா, கருணாசாகர, கருணையுடைய கடல். அந்த அதை வச்சுட்டு என்னங்க, இவன் ஆத்தியாத்ம மார்க்கத்துல இவனை குழந்தை, சிசு போல் குழந்தைக்கு ஒன்றும் தெரியாது, அஜ்ஞானம் எல்லாம் இருக்கு. அதனால அப்படிப்பட்ட அந்த குழந்தை நீங்க சிஷ்யனுக்கு இருக்கிற அஷ்ட பாஷங்களை வட்டி எடுத்துருவாரு, கட் பண்ணிடுவாரு. ஆனா எந்த கட்கம், எந்த கத்தி உபயோகப்படுத்துறாரு பாத்தீங்களா? கருணானே கட்கத்தினால. அப்போ அதுக்கப்புறம் இவனுக்கு அஷ்ட பாஷங்கள் போயிடுச்சுன்னா இந்த சிஷ்யனுக்கு, குழந்தைக்கு பிரம்மானந்தம் ஏற்படுது. சமயக் ஆனந்த ஜனக. நான் லோகத்துல எந்த ஆனந்தத்தின்னு உனக்கு கொடுக்கலப்பா, நீ ஆல்ரெடி உனக்கு கர்ம தகுந்த போல் நீ என்னமோ வச்சுக்கிட்டு வந்த, அதுக்கு தகுந்த போல் உனக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கிறதோ அதை வச்சு ஆனந்தமா திருப்தியோட இருக்கிறது இரு. ஆனா உனக்கு இந்த ஜன்ம வரத்துக்கு காரணமா இருக்கிற, நேற்றுக்கு ஆரம்பத்துல கேட்ட கேள்வி போல், ஜென்மிக்கிறது மனுஷ ஜென்மா எடுத்து பிறக்கிறது பாப்பம் கிடையாது, தவறும் கிடையாது. ஆனா எதுக்காக பிறந்தோம், எதுனால பிறந்த అనేది தெரிஞ்சுக்காம இருக்கிறத பெரிய பாப்பம்னு சொன்னோம். நேற்றுக்கு ஞாபகம் இருக்கு. அதனால இப்போ அதை நான் தெரிவிக்கிறேன், நீ எதுக்காக பிறந்தாயின்னு தெரிவிப்பேன். அப்புறம் இனிமே உனக்கு பிறப்பனது இல்லாம நான் செய்வேன். அதுக்கு காரணம் அஜ்ஞானம், உன்னோட ஸ்வரூப அஜ்ஞானந்த மூலம். அஜ்ஞானத்தினால நீ ஆசை வளர்த்துக்கிட்ட, ஆசைனால கர்ம பண்ற, கர்மத்தினால மறுபடியும் ஜன்ம எடுக்கிற. இதனால இப்படி இந்த சைக்கிள் தொடர்ந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு இதெல்லாம் சொல்லுவார். சரி, இப்போ அஷ்ட பாஷங்கள் என்னன்னு நான் அது பேர் மட்டும் சொல்லியிருக்கேன், சம்ஸ்கிருதத்துல சொன்னா நினைக்கிறேன். முதல் கிருணா. அப்படின்னா துவேஷம், ஏதோ ஒரு விஷயத்து மேல, எது மேல துவேஷம். கிருணா అనేది துவேஷம். அதனை ஈர்ஷ்யான்னு கூட சொல்லுவோம். இல்லைன்னா அந்த துவேஷமே எதனால வருதுன்னா பொறாமைனால கூட வரலாம். பொறாமைனால மொத்தத்துல துவேஷம் ஒரு வஸ்து மேலேயோ ஒரு மனிதன் மேலேயோ, இது ஒரு பாசம். எவர்ஷன் అనేది ஒரு பாசம், கிருணா அதுக்கு பேரு. அடுத்தது லஜ்ஜா, வெட்கப்படுறது. பொதுவா எங்க வெட்கப்படணுமோ, எதுக்காக வெட்கப்படணுமோன்னு ஸ்திரீகள் எப்பவுமே அந்த வெட்க சுபாவத்தை இருக்கிறது அவங்களுக்கு அழகனே சொல்றோம், அதெல்லாம் வேற விஷயம். இங்க அடுத்தவங்களுக்கு கூட கம்பேர் பண்ணிக்கிட்டு இவனு பல வகையா, பல விதமா இவனு
தன்னை தானு தன்னை பத்தி தானு ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங், அது சொல்லலாம். கில்ட்டி ஃபீலிங், லஜ்ஜை, அது ஒரு பாசம். ஆனா தவறு செய்யறவன், குடிக்காரனோ, அது பண்றவன் அதை செய்யற, அதுக்கு போய் அவன் வெட்டப்படு. நானே இப்படி இருக்கேன், பணம் இவ்வளவு வீணா செலவு பண்றேன், குடும்பத்தில் பார்த்துக்கிறது இல்லை, ஒரு வேலை ஒழுங்கா பண்ணது இல்லை, எப்போ பார்த்தா குடிச்சுட்டே இருந்தேன், வெட்கப்படும், அதுக்கு வெட்கப்படும். பட் பொதுவா அந்த லஜ்ஜானது ஒரு பாசமா இங்க சொல்றாரு. அடுத்தது பயம். ஏதோ ஒரு காரணத்தினால மனிதர்கள் நம்ம எல்லோருக்கும் பயம் అనేది இருக்கு. அது சின்ன பயமா, பெரிய பயமா, சின்னதுக்காக பயமா, பெரிய விஷயத்துக்காக பயமோ, அது வித்தியாசம் இருக்கு. பட் எல்லாருக்கும் காமனா இருக்கிற ஒரு பயம் அத்தியந்த பயங்கரமான பயம் மரணம். அதுக்கு முன்னாடி வியாதி பயம், மூப்பு பயம், இதெல்லாம் இருக்கும். இப்போ வியாதி அது அப்படியே இருக்க, குணப்படுத்தல, இது அப்படியே ஆயிடுச்சுன்னா, மூப்பு வந்துச்சுன்னா என்ன ஆகும்? அதுக்கப்புறம் அடுத்த ரிசல்ட் மரணம் தான். ஸோ மெயின் பயம் மரணம். அதை விட ஒரு பாஷன் தான். அடுத்தது சந்தேகம், சங்க, எல்லாத்த பத்தி சந்தேகம். அவனை பத்தி அவனுக்கு சந்தேகம், அவனை சுத்தி இருக்கிறவனை பத்தி சந்தேகம், கடவுளை பத்தி சந்தேகம், இருக்காரா இல்லையா, குரு சொல்றதை பத்தி இது கரெக்டா இல்லையா, சந்தேகம். சாஸ்திரம் இது யாரோ எழுதியிருக்காரு, என்ன இத்தனை சாஸ்திரம் எழுதி வச்சுட்டாங்க, எல்லாத்தையும் சந்தேகம். டவுட்டிங் தாமஸ் இங்கிலீஷ்ல சம்சயாத்மா வினஷ்யதி. கீதையில பகவான் சொன்னாரு, இந்த டவுட்டிங் தாமஸ், சந்தேகப்படுறவன் ஒருக்காக உருப்பட மாட்டான். வினஷ்யதி, அவனுக்கு இங்கேயும் நிம்மதி இருக்காது, எப்பவுமே சஸ்பிஷனோடு தான் இருப்பான், யாருன்னு பார்த்தனே எல்லாரும். ஸோ அதனால அது ஒரு பாசம். அடுத்தது ஜுகுப்சா. இந்த ஜுகுப்சானது அசகிச்சுக்கிறது, ஈர்ஷ்ய போல் தான் இது. ஆனா இது என்ன சொல்லணும்னா, சிலர் பார்த்தா எனக்கு சைக்கிள் பார்க்க முடியல, ஏதாவது நமக்கு ஒரு கன்றாவி ஏதோ ஒரு பார்த்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஒரு சாக்கடையோ, ஒரு பேட் ஸ்மெல்லாவது, ஏதாவது எனிதிங், அது மேல ஜுகுப்ஸ் అనేది அந்த மாதிரி. அது மேல இது ஒரு டைப் ஆஃப் எவர்ஷன் தான். ஆனா இது அந்த பர்டிகுலர் ஒரு இது பார்க்கும் போதோ கேட்கும் போதோ நன்றாக கேட்கவே முடியல, ஜுகுப்ச வருது பார்த்தீங்களா, அது அருவருப்பு. இது கூட ஒரு பாஷன். ஆத்தியாத்மிகமா நல்லா நம்ம வளர வளர மெச்சூர் ஆகும் போது இங்க எதுவுமே அசைச்சுக்கிறதுக்கு அப்படி பார்க்கறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நல்லதே கெட்டதானே ரெண்டுத்தையும் சமமா பார்க்கிற புத்தி வரும். இது உள்ள ஞானத்துல இது அதை எப்படி சார் நல்லது அதெல்லாம் சமம் பார்க்க, கர்ம விஷயத்திலோ விவகார விஷயத்திலோ அதெல்லாம் அப்படி. பட் ஞானம் உள்ள உனக்கு there is nothing good or bad. இது யாருக்கே போதிக்கிறதுக்கு சொல்றதுக்கு இல்லை. குரு சொல்ற போது ஒழுங்கா கேட்டுட்டு நம்ம ஹிருதயத்துல நான் அப்படி மெச்சுறாள். பிறப்பு எவ்வளவோ சகஜமோ மரணம் அவ்வளவு சகஜம். பாருங்க, இவர் துவந்தங்கள் எல்லாத்தையும் சமமா பார்க்கிற. அதானே துவந்தாதீதோ விமத்சரஹ சுகதுக்கே சமே கிருத்வா லாபா லாபோ ஜெயா ஜெயோ. இதுதான் பகவான் அங்க அடிக்கடிக்கு சொல்லிட்டே இருப்பார் கீதையில. அதனால இந்த மாதிரி அந்த ஜுகுப்சா இல்லாம அது இருக்கிறது ஒரு பாசம், பந்தம். அடுத்தது 3 பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் வெளிய பர்சனல் இல்லை, பர்சனல் ஒன்லி, பட் மோர் ரிலேட்டட் டு இவனுடைய பெடிகிரி, குல
பாசம். குலம் பத்தி இவனுக்கு ஒரு பெரிய பெருமை அது சொல்லுகிறது. அப்புறம் அது என்ன ஆகும், அது ஒரு பாசம் ஆயிடும். ஞானிக்கு ஞானம் அடையணும்னு ஆசைப்படுறவனுக்கு இந்த தடங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. ஜாதி நீதி குல கோத்திர தூரகம் நாமரூப குண தோஷ வர்ஜிதம் தேச கால விஷயாதி வர்த்தியது பிரம்ம தத்துவமசி. அதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட பிரம்ம தத்துவமசி பாவயாத்மனி. ஞானம் அதுக்கு எதுவுமே எல்லாம் கிடையாது. ஒரு கோடு போட்டு இப்படி பவுண்டரியும் பண்ண முடியாது. ஆனா நம்ம ஏதாவது புரிஞ்சுக்கணும், ஏதாவது சாதிச்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு இமேஜின் பண்ணி ஒரு இமேஜரி வச்சிருக்கோம். கடவுள், பூஜா, மதம், ஃபாலோயிங், எனி திங், அதுக்கு ஒரு இமேஜ் நம்ம ஹிருதயத்துல வச்சிருக்கோம். ஆனா ஞான விஷயம் சொல்லும் போது நீ எதுவுமே வச்சுக்க முடியாது. அதுதான் இங்க கஷ்டம். அது எப்படி இருக்கிறது என்ன? நீ என்ன பர்சனாலிட்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்லும் போதும் நீ எப்படி ஏதாவது வச்சுக்கிற? அப்ப இவனுக்கு என்னென்ன சார், நீங்க எல்லாத்தையும் நெகேட் பண்ணுங்கன்னு சொன்ன என்னால முடியாது. நானும் இருக்கேல்ல, அதாப்பா பிரச்சனை. நீ இருக்கேன்னு நீ நினைச்சுக்கிற பாரு, அதான் பிரச்சனை. இது உனக்கு புரியுற வரைக்கும் நான் சொல்லிட்டே இருப்பேன். நீ எப்போ நாளைக்கு புரிஞ்சுக்கோ கண்ணா, புரிஞ்சுக்குவேன். பிருகதாரண்ய உபனிஷத்துல இப்போ அந்த ஞான மார்க்கத்துடைய பெருமை வேற எந்த உபனிஷத்துல சொல்லாத அளவுக்கு இதான் சொல்ல ஆரம்பிச்சாரு. இனிமேதான் சொல்லுவாரு. நிறைய ஸ்லோகங்கள், 14 ஸ்லோகங்கள் இந்த ஞான மார்க்கத்துடைய பெருமை. எதுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்துட்டு யாக்ஞவல்கர் பேசுறாரு. அதனால குல, ஜாதி அண்ட் ஷீல, கேரக்டர் இது பத்தி கூட இங்க சீலம் என்றார். என்ன சீலம்னா கேரக்டர் அர்த்தம். சில வாட்டி நம்மளுடைய நல்ல கேரக்டர்னு சொல்லி அதை பத்தி நமக்கு ஈகோ இருக்கும். நல்லதுக்கு கூட நம்ம மனுஷனுக்கு ஈகோ வளர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. நான் நல்லவன் சொல்லிக்கிறதும் அது ஒரு அகங்காரம் இருக்கு அவனுக்கு, பாருங்க. அதனால ஞானம் குரு நம்மளை நாம அசல சுத்தமா ஒரு பிசுறு இல்லாம செய்யறாரு. அதனாலதான் you won't get ஞானத்துல you won't get anything and you lose everything தானே சொல்றாரு. நீ எதுவுமே உனக்கு கிடைக்காது, இருக்கிறது எல்லாம் போயிடும். இது என்ன பிசினஸ்? அப்போ எனக்கு பிடிக்கல. அதனால குல, ஜாதி, சீலம் இது எல்லாமே கூட அஷ்ட பாஷங்களை சொல்லப்படுறது. இதுதான் இந்த ஸ்லோகத்தில் அது எல்லாமே போயிடும். சொன்ன இந்த அஷ்டபாஷங்கள் பொதுவா வேதாந்தத்துல வேற எங்கேயுமே நம்ம இந்த ஆர்டர்ல இப்படி பார்த்தது கிடையாது. நம்ம பஞ்ச கிளேசங்களை பத்தி பேசுவோம். பதஞ்சலி சொன்னாரு. அப்புறம் கீதையில முக்கியமா இது எல்லாமே பந்தம் தான். அவித்யா முக்கியமான பந்தம், த பிரைமரி காஸ். அப்படி சரி. அடுத்ததாக எனக்கு இப்போ 130வது ஸ்லோகத்தில் பார்க்கிறோம். ஏவம் ஸ்ருத்வா மகாதேவி குருநிந்தாம் கரோதி யஹ சயாதி நரகான் கோரான் யாவத் சந்திர திவாகரோ. இப்ப இங்கிருந்து ஆரம்பிச்சு சிவபெருமான் கிட்டத்தட்ட ஒரு 12-15 ஸ்லோகங்களை
சரி, குரு கிட்ட வந்தோம். குரு தேவைன்னு நமக்கு தெரிஞ்சது. இப்போ அந்த குரு உடைய பெருமை என்னன்னு எல்லாம் சொல்லியாச்சு. இனிமே எப்படி அந்த குரு கிட்ட பிரவர்த்திக்கணும்? குரு சந்நிதியிலோ சாநித்தியத்திலோ ஆவது, தனியா இருக்கும்போது பல விஷயங்கள் சொல்லுவாரு. இதெல்லாம் கொஞ்சம் நமக்கு ஃபாலோ பண்றது கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி இந்த காலத்துல கொஞ்சம் வித்தியாசமா நமக்கு காணப்படுறது. குருக்களும் கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கிறாரு. ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்காங்க. ஆனா மொத்தத்துல அதோட சாராம்சத்தை நம்ம கிரகிப்போம். சரியா? இதுல ஒரு நான் அதனால சாரம் சொல்லுவேன். அந்த ஸ்லோகத்துடைய சாரம் சொல்லுவேன். முக்கியமான விஷயம் வரும்போது விவரிக்கிறேன். இங்க என்ன சொல்றாருன்னா, தேவி பார்வதி இங்க பாரு, இங்க பாரு. இவ்வளவு குரு பத்தி நான் சொன்னதுக்கு அப்புறம் கேட்டதுக்கு பிறகு ஒருத்தனு வந்து அந்த குரு நீ மதிக்காம அவனை கௌரவமா பார்க்க தெரியல, அவருடைய மதிப்பு தெரியல. அதுதான் இன்னைக்கு கிளாஸே நாம அந்த மதிப்பு வார்த்தையோடு தான் தொடங்கிட்டேன். அப்படி தெரியாம ஒருத்தனும் இருக்கான்னு வச்சுக்கோங்க. அதனால என்ன பண்ணுவான்? குருவுன்னு கேர் பண்ண மாட்டான். சில வாட்டி நிந்தையும் பண்ணுவான். நமக்கு நேரா நம்ம யாருன்னு ஒரு குரு பாவத்தோட பாவிக்கிறோமோ அவர் மட்டும் இல்ல, வேற யாருன்னு கூட நமக்கு அவங்களை பத்தி தெரியாது அப்படின்னா எந்த மகாத்மா குரு பத்தியும் நம்ம வந்து தப்பா ஏதாவது பேசி காமெண்ட் அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏதோ நடந்தது பேப்பர்ல பார்த்தா கூட அது எவ்வளவு நிஜம் என்ன அதுன்னு தெரியல. அதனால காமனா ஏதோ தெரிஞ்சது தவிர குறிப்பா அவர் பேர் சொல்லி அவங்க நிந்த பண்றதோ எந்த மகாத்மா செய்யக்கூடாது అనేది அர்த்தம். சரி, வேற யாரோ ஓகே. சப்போஸ் என்ன நான் குருவா பாவிச்ச எனக்கு சாஸ்திர போதனம் பண்ற யாராவது ஆகட்டும், அவன் குருவன் அவன் வந்து நீ எப்படி பிரவர்த்திக்கணும் தெரியல, ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறேன், நிந்த பண்ணுவேன், நேரா சொல்லலைன்னா வேற யாருக்கிட்ட ஏதாவது கூட சொன்னா இந்த மாதிரி ஏதாவது அவன் செஞ்சுட்டு இருந்தா இன்னும் அவன் வந்து இந்த நட்சத்திரங்கள் சூரிய சந்திராதிகள் இருக்கிற காலம் எவ்வளவோ அவ்வளவு காலத்துக்கு இவன் ரொம்ப கஷ்டமான நரக லோகங்களுக்கு போய் கஷ்டப்படுவான்னு பயப்படுத்துறார் சங்கரர். சார், சின்ன தவறுக்கு அவ்வளவு பெரிய பனிஷ்மெண்ட் சார், இது நல்ல இல்லை சார். ஒண்ணும் இல்லையா? சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எத்தனை கோடி அவ்வளவு காலம் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸாசரேஷன் பண்ணி சொல்றது போல் இருக்கும். புராணங்கள் கதைகளுக்குள்ள வர இப்படிப்பட்ட உபதேசங்களுக்குள்ள அது உண்டு. ஆனா அப்ப எல்லாமே சும்மாவா சொன்னார் நினைச்சுக்காதுங்கோ, அது கரெக்டு தான். அப்படி என்னன்னா இவனுக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் ஞானம் வராது. அதான் அர்த்தம். அதெல்லாம் நினைச்சு பயப்படவில்லை. எத்தனை ஜென்மம் எடுத்தான் உண்மையா இந்த ஜென்மத்துல உனக்கு உபதேசம் பண்ற ஞான குரு அடுத்த ஜென்மத்துல நீ ஞானம் அடையலன்னா நீ ஜென்மிப்பே, திரும்பி பிறப்பே. பிறந்த இந்த குரு அங்க வரமாட்டாரு, ஏன்னா இவர் இங்க முக்தி அடைஞ்சு போகிற, இவருக்கு பிறப்பு கிடையாது. நீ அப்போ போவே, அங்கேயும் இதே போல்தான் இருப்பே. அதனால ஜாகிரதையா அதான் உஷாராயிரு. புரியுதா அர்த்தம்? அடுத்த ஸ்லோகம் 131. யாவத் கல்பாந்தகோ தேஹः தாவத் தேவி குரு ஸ்மரேத். குரும் ஸ்மரே
गुरुलोपान कर्तव्यः स्वच्छंदो यदि वा भवेत्. வேறே ஒரு ஸ்லோகம் சொல்லப்படுவதை நான் சொல்லியிருக்கிறது முன்னாடி நடுல. ஒரு மனிதன் ஸ்வச்சமான அந்தக்கரணம், சுத்தமான மனசு இருந்த இவன் சிஷ்யன்னு சொல்லலாம். ஏன்னா குரு கிட்ட வந்த சிஷ்யன், சிக்ஷ எடுத்துக்கிறவர் சிஷ்யன். சொல்லிக் கொடுக்கறது கேட்டு தெரிஞ்சு வாங்கிக்கிறது தயாரா இருக்கிறவனு சிக்ஷ சிஷ்ய. அப்போ அவன் அவனுக்கு இங்க ஒரு பேர் கொடுக்கிறார் இந்த ஸ்லோகத்தில், ஸ்வச்சந்த. ஸ்வச்சந்த. அவன் அப்படி பியூர் ஹார்ட்டட், பியூர் மைண்ட் சிஷ்யனா இருக்க விரும்புறான், படிச்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். அப்படிப்பட்ட அவன் இந்த ஸ்லோகத்துல அர்த்தம் சொல்லல, அந்த வேற சுபாஷிதமா இருக்கிறது. ஒரு 3 அவன் சரீரம் இருக்கிற வரைக்கும், மரணம் ஏற்படுற வரைக்கும், ஆஜன்மாந்தம் திரயம் சேவேயம் வேதாந்த குரும் ஈஸ்வரம். இந்த வாழ்க்கை இருக்கிற வரைக்கும், கடைசி வரைக்கும் 3 மட்டும் எப்பவுமே சேவிச்சுட்டு இருக்கணும். இந்த சேவிக்கிறதுன்னா மதிப்பு கொடுக்கறது, நமஸ்கரிக்கிறது, பிரார்த்திக்கிறது, நினைச்சுக்கிறது, வணங்குறது எல்லாம் வரும் இதுல. சேவேயம் 3 என்னது? வேதாந்தம் குரும் ஈஸ்வரம். வேதாந்தம் இங்க சாஸ்திரத்தினே நம்ம நல்லா படிச்சாச்சு, எனக்கு ஞானம் நான் பூர்ண ஞான நிஷ்டமான ஆனா கூட சாஸ்திரம் முன்னாடி இப்போ தலை வணங்கி நமஸ்காரம். இந்த சரீரம் இருக்கிற வரைக்கும் ஹனுமான்ஜி சொன்னது போல தேகபாவேன தாசோகம், எனக்கு அத்வைத ஞானம் அதெல்லாம் வந்தான்னு சரி. அதே போல் இந்த சாஸ்திரத்தினை எனக்கு போதிச்ச குரு அவர் இருந்தாலும், அவர் காலமாய் சரீரம் விட்டுட்டானும் சரி, நான் வணங்கிட்டே சேவையும். அப்புறம் ஈஸ்வரம், எனக்கு இந்த குருன்னு பிரசாதிச்சது ஈஸ்வரர். சாஸ்திரத்தினை படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து எனக்கு ஞான மார்க்கத்துல அனுப்பிச்சதையும் அந்த ஈஸ்வரன். அப்படி அதனால அதுக்கு என்ன சொல்றது? அதனால ஆதௌ சேவேயம் ஞானாப்தயே, ஞானம் அடையறதுக்காக ஆரம்பத்துல சேவிச்சுட்டே இருக்கணும். ஞானம் அடைஞ்சாச்சு, அதுக்கப்புறம் வேண்டாமா? இல்ல பஷாத் கிருதக்ன நிவாரணையே. அதுக்கப்புறம் நன்றி கட்ட நாய் போல நீ நன்றி கட்டுறவனா இருக்கக்கூடாது இல்லையா? அதனால அந்த கிராட்டிடியூடு செலுத்திட்டே இருக்கணும். நானும் ஈஸ்வர ஜீவாத்மா ஒன்னு தெரிஞ்சிச்சு, எனக்கு குரு ஆத்மா போதிச்சாரு, குரு நான் எல்லாம் ஒண்ணுதான், அத்வைத்தம் அனி ஞானம் வந்ததுக்கு அப்புறம் கூட அர்த்தம் அந்த கிருத்தக்னதா பாவம். சரீரம் இருக்குல்ல, கைகள் இருக்குல்ல, தலை இருக்குல்ல, கை கட்டி நமஸ்கரிச்சு தலை குனிந்து பண்ணு, சரி, உனக்கு ஒன்றும் நஷ்டம் இல்லை. அதுதான் சரியான விதானம். இப்போ அந்த ஸ்லோகத்துடைய அர்த்தம் சொல்றேன். அங்க என்ன சொல்றாருன்னா, இதை கருத்து அது ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடி சொன்னதுனால ஞாபகப்படுத்தேன். அத சரீரம் இருக்கிற வரைக்கும் குருவினி ஸ்மரிச்சுட்டே நமஸ்கரிச்சுட்டே, அவர் கிட்ட இருந்தானோ நமக்கு அவன் பார்த்தாலும் பார்க்கலன்னு அவர் எங்க இருந்தாலும் சரி, மனசுல ஆராதனை. குருவன் நான் அப்புறம் அதான் ஞானம் அடைஞ்சு சுதந்திரன் ஆயிட்டார். குருவே இந்த காலத்துல இப்போ சாதாரணமா சொல்லல, பொதுவா குருவன்னு அவர்கிட்ட போய் இருந்து 12 வருஷம் அப்படி படிக்கிறது. அதுக்கப்புறம் அவர் சப்போஸ் இவன் ஞான மார்க்கத்துல ஈடுபடுறான், இவனுக்கு இதுதான் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா பல வகை இருப்பாங்க. சில பேர் கிரகஸ்தரா போவாங்க, சில பேர் இப்படி. மொத்தத்துல குரு இவர்
இனிமே நீ பாட்டுக்கு நீ நடந்துகிட்டு போயிட்டே இரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுடுவாரு. அவர் மேல ஆதாரப்படுறதுக்கு கூட விடமாட்டார். அப்படி சரி, நாளைக்கு சுதந்திரம் ஆயிட்டா எனக்கு நல்ல படிப்பு சாஸ்திரம் எல்லாம் படிச்சாச்சாமா நானும், அதனால நீ இப்ப நல்ல மெச்சூர் ஆயிட்ட, சரி இப்ப இல்லைன்னா நான் உனக்கு சந்நியாசம் கொடுத்திருக்கேன், நீ பரிவிராஜகனா தேசம் எல்லாம் சுத்து போய் சந்நியாசம் கொடுக்கும் போது குரு அவன் அப்படி போய் நாடெல்லாம் சுத்திட்டு கையில காசு இல்ல. அதிக பேர் தான் பரிவிராஜக வாழ்க்கை. இந்த காலத்துல அதெல்லாம் மாட்டாங்க. ஆனா அவங்க புத்திசாலிகள் இருந்து அவங்களே சன்னியாசிதாரி சொல்ல முடியும், கிரகஸ்தனுக்கு அப்படி சொல்ல முடியாது. ஸோ மொத்தத்துல அவங்களோட எடுத்துக்கிட்டு அப்படி இருக்கணும்னு நான் சொல்லுவேன். சரி, நீங்க என்ன கருத்துன்னா, அப்படி நீ சுதந்திரமாயி குரு கிட்ட இருந்து எங்கோ தூரமா இருந்தா கூட சரியா, இந்த லேப்டாப் அதை பார்க்காதுங்க, வேர்ட்ஸே நீங்க அதை பார்க்கவே வேண்டாம். மைண்ட் கெட்ஸ் டிவேட்டட். ஸ்லோகம் படிக்கும் போது ஸ்லோகம் கூட கான்சென்ட்ரேஷனா நீங்க கேட்டிருந்தா எதுவுமே பார்க்க வேண்டியதில்லை, நான் சொன்னது திருப்பி சொல்லலாம். சம்டைம்ஸ் பதங்கள் கஷ்டமா இருக்கும். அதனால அப்படி தூரமா இருந்து நீ சுதந்திரனா இருந்தா கூட குருவுனி ஒருக்காகவும் நீ நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. குருவினை ஒருக்காகவும் நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. அந்த நெக்லெக்ட் பண்ணக்கூடாதுன்னு வார்த்தைக்கு இங்க குரு லோபா ந கர்த்தவிய. லோபம்னா இனிமே என்ன அவர் சொல்லிக் கொடுத்த எல்லாம் சொல்லிக் கொடுத்தாரு. ஸ்கூல்ல காலேஜ்ல எவ்வளவு படிச்சுக்கிறோம், சில பேர் ஏதோ எப்போ ஞாபகம் வச்சுக்குவாங்க, இல்லைன்னு ஏதாவது ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மறந்துடுறோம். எவ்வளோ ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்த டீச்சர் ஆனாலும் கொஞ்ச நாளுக்கு ஞாபகம் இருக்கணும். அதுக்கப்புறம் அவனை சந்திக்கல, அவங்க கூப்பிடல, அவங்க விஷ் பண்ணல, அவங்க வாட்ஸ்அப் அனுப்பல, அது வேற. நீ உன் ஹிருதயத்துல என்ன இருக்கு? ஆனா லௌகிக வித்தியில அப்படிப்பட்ட பக்தி அந்த காலத்துல இருந்ததே, இப்ப அப்படி இருக்க முடியாது. ஆனா ஆத்தியாத்மிக குரு அவர் தொடர்பு வச்சுக்கிட்டாரா, பேசிட்டாரா, உனக்கிட்ட போன் பண்ணாரா, வாட்ஸ்அப் கொடுத்தாரா, இல்லை நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ ஞாபகம் வச்சுக்க. நாங்க ஞாபகம் வச்சுட்டு அது எனக்காக, என்ன நல்லதுக்காக. அதனாலதான் அந்த குரு லோகம் இங்க குரு என்னது நெக்லெக்ட் பண்றது, அதுக்கு தமிழ்ல என்ன வார்த்தை, அது கரெக்ட் இங்கிலீஷ் போல் நெக்லெக்ட் பண்ண. ஸோ அதுபோல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாரு. யாரு இது பண்ண முடியும்? யாரோட ஹிருதயத்துல இவன் குரு தத்துவம் நல்லா தெரிஞ்சிருக்கிறான், சுத்த மனசோடு இருக்கிறான், ஸ்ரத்தா பக்தியோடு இருக்கான், அவனுக்கு என்ன சொல்ற கமிட்டட் பர்சன் அப்படின்னு சொல்லி இங்க கருத்து. அடுத்தது 132. ஹுங்காரேண ச வக்தவ்யம் பிராக்ஞசிஷ்யை கதாச்சன குரோரக்ரேண வக்தவ்யம் அசத்யம் து கதாச்சன. அந்தந்த ஒரு ஸ்லோகத்தோட எசன்ஸ் அது கிரகிச்சுக்கணும். ஸ்லோகங்கள் உங்ககிட்ட தான் இருக்கு, புஸ்தகம் இருக்கும், அப்புறம் திரும்பி படிச்சு ஏதாவது கிரகிச்சுக்கணும், செய்யணும். இல்லை இதுக்கு இதுதான் சொன்னாரு அப்படின்னு. அதனால நான் சொல்றது எல்லாமே அங்க இருக்காது, எந்த புஸ்தகமானா கூட ஏதோ ஜென்ரல் மீனிங் இருக்கும். சரியா? இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த சிஷ்யன் யார்? இவனும் புத்திமான், பிராக்ஞகான்னு கூப்பிடுறாரு. இங்க
பிராக்ஞன்னா நல்ல தெளிவோட விவேகத்தோட அடக்கத்தோடு இருக்கான். அவன் பிராக்ஞனா இருக்கிற அப்படிப்பட்ட சிஷ்யனும் ஒருக்காகவும் குரு நீ ஹும் ஹுங்காரம் ஹும் அనే பதம் உபயோகப்படுத்துறது அப்படின்னா ரொம்ப கேவலப்படுத்துறது போல் அவருக்கு முன்னாடியாவது இல்லைன்னா அவருடைய பின்னாடியாவது அப்படி ஏதாவது அந்த இப்படி எல்லாம் அந்த வார்த்தை உபயோகப்படுத்த கூடாதாமா. ஏன் இப்படி சொல்றாரு உள்ள கூட வரக்கூடாது. துங்காரம் திக்காரம் பண்றது, யூ ஆர் இன்சல்டிங், யூ ஆர் மதிப்பில்லாம தாழ்ந்து பாக்குறே குரு நீ அப்படின்னு சொல்லி அந்த துங்காரம் வார்த்தை அந்த சொல்றாரு. அது அதனால என்ன ஆகும்னா உனக்கு ஹையஸ்ட் பாவனை உன்னதமான குரு பத்தி சிறந்த அந்த இதெல்லாம் சாதாரண ஒரு மனுஷன் தானே கூட பேசுவாரு, அப்பப்போ இதெல்லாம் பண்றாரு. அந்த காலம் ட்ரெடிஷ்னல் குருஸ் யாருன்னு திட்ட விட மாட்டாங்க. அப்புறம் கால் இதெல்லாம் தொட விட மாட்டாங்க. அது அவங்கள ஆச்சாரம் அப்படி இருக்காங்க. அப்படி நல்லா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இதுல சிலது வரும். அதனால நம்ம அது எப்படி புரிஞ்சுக்கணும் అనేది. அப்ப யாரும் ஏன் அப்படி இருக்காங்கன்னு நம்ம கேட்கக்கூடாது. அதான் ட்ரெடிஷனல் அவங்க பத்ததி அப்படி. எதுக்காக இவ்வளவு சொல்றாரு சங்கர பெருமான் இந்த குரு சிஷ்ய சம்பந்தத்துல అనేది தெரிஞ்சுக்கணும். சில வாட்டி அந்த மாதிரி என்ன சொல்றது அவமரியாதை தமிழ்ல சொல்லணும்னா அது பெரிய ஒன்றும் பெருசா ஒன்றும் பண்ணல. ஆனா நீ கொடுக்க வேண்டிய மரியாதை நீ கொடுக்கறதில்லைன்னு அர்த்தம். அப்படின்னு உன்னுடைய அகங்காரம் இன்னும் அங்க தலை தூக்கிட்டே இருக்கணும். அதான் பிராக்ஞகன்னா அகங்காரத்தை விட்டுட்டு முழுச சரணாகதி பண்ணவன் எப்படி எல்லாம் இருப்பான்னு தான் இங்க விவரணம் ஒண்ணு. அதனால அப்படி இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்ல, அடுத்த கருத்து அதே ஸ்லோகத்துல குருக்கு முன்னாடி ஒருக்காகவும் போய் சொல்லக்கூடாது. அது என்ன விஷயமாகட்டும். எப்படி பொதுவா டாக்டர் கிட்ட எதுவுமே மறைக்காம நம்முடைய வாழ்க்கை ஆரோக்கிய விஷயம் எப்படி எல்லாம் பேசுவோமோ, பர்சனல் திங்ஸ் எல்லாம் கூட குரு கிட்ட இன்னும் டாக்டருக்கு மீறி, ஏன்னா இவர் கொடுக்கிற வைத்தியம் இவனுக்கு சாஸ்வதமான மருந்து, சம்சார வியாதிக்கே மருந்து. விஷஜம் பைஷஜ் நிதையே சர்வ வித்யானாம் விஷஜே பவரோகிணாம். தட்சிணாமூர்த்தி சுவாமி ஞான ஸ்லோகம்ல சொல்றோம் இல்லையா? அதனால குருவுக்கு முன்னாடி என்னைக்கும் போய் சொல்லக்கூடாது. நீ தவறு செஞ்சானு அப்படி அவருக்கு தெரிஞ்சிச்சு அதனால இப்படி சொல்றாருன்னா கூட மறைச்சு போய் சொல்லக்கூடாது. இட்ஸ் கன்சிடர் ஆஸ் இது சகஜமாவே நமக்கு சொல்றோம் இல்லையா, போய் சொல்லக்கூடாதுன்னு. அப்படியே சரி லோகத்துல அப்படி எல்லாம் முடியாதுன்னு சொல்றோம். அதனால அது ஜாக்கிரதை இருவனி உண்மையை பேசு அப்படின்னு சொன்ன அர்த்தம் உள்ள இருக்கிறது எல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு அப்படியே வெளியில கொட்டி பேசக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அன்ருத்தம் அசத்தியம் பேசாதன்னு அர்த்தம். அதுதான் அர்த்தம் தவிர உண்மையை பேசுவன்னா உண்மை எல்லாத்துக்கும் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாம்னா அப்படி விவகாரத்துல ரொம்ப ப்ராப்ளம் வரும். பட் இங்க நம்ம விவகாரம் பத்தி பேசல, பாரமார்த்திகம் பத்தி பேசுறோம். குருவுக்கு முன்னாடி அப்படி போய் சொல்லவே கூடாது. அடுத்ததாக 133
गुरुं त्वं कृत्य हुरुं कृत्य गुरुसान्निध्यभाषणः अरण्ये निर्जले देशे संभवेत् ब्रह्म राक्षसः. இன்னும் பல விஷயம் சொல்றாரு. இந்த ஸ்லோகத்தில் மறுபடியும் அதே மேல சொன்ன ஹுங்காரம் அது மறுபடியும் இங்க திரும்பி சொல்றாரு. அந்த விதமா அந்த க்ளோஸ்னஸ்னால குரு கிட்ட நமக்கு தெரியாது சிலவாட்டு என்ன பாஷை பேசுறோம், என்ன செய்வோம். நான் பண்ண மாட்டேன், இதெல்லாம் சொல்லக்கூடாது. பட் குரு ரொம்ப க்ளோஸா இருக்காரு நம்ம சில வாட்டிக்கு போனது அப்படி சொல்லணும். தலை தீர்ப்புகிறது நான் பண்ண மாட்டேன்னு இதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நான் அந்த ஹுங்காரம் வந்து உங்களுக்கு எப்படி புரிய வைக்கணும்னு பார்த்துட்டு இருக்கேன். இந்த காலத்துல பாகவதத்துல ஒரு ஸ்டோரி வந்துச்சு. அந்த வேணன் அவன் பேரே ஒரு ராஜாவுக்கு பிறந்த ஒரு பயங்கரமான குழந்தை. அவன் ராஜா போனதுக்கு அப்புறம் அந்த இப்படி வாட்டி குழந்தை பிறந்தான்னு சொல்லி ராஜா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சீட்டு எழுதி வச்சுட்டு வீட்டுல இருந்து அவர் ஓடி போயிட்டார். வைராக்கியம் வந்துச்சு, அவரு போயிட்டார். அப்புறம் இவன் வந்து ரொம்ப அமக்களமா எல்லாம் அதர்மமா பண்ணிட்டு இருக்கிறான். அப்புறம் வந்து ருஷிகள் எல்லாரும் இந்த காலத்துல எல்லாம் ராஜான்னா ராஜாக்கு குருகள், இப்ப ராஜகுருகள் எல்லாம் ருஷிகள் தானே. ராஜானு கைட் பண்றதுன்னா ஞானி கைட் பண்ணணும். அதனாலதான் ராஜகுரு சாணக்கியர் எப்படிப்பட்டவர், இது மாதிரி வசிஷ்டர். இவன் சொல்லி பார்த்தாங்க, இவன் கேட்கல, ரொம்ப ஓவரா போறான். அதனால ஒரு நாள் சபையில அவங்க கோபம் வந்துச்சு, எல்லாரும் நின்றுட்டு அப்படின்னு ஹுங்காரம் பண்ணா அவன் கொத்துன்னு அப்படியே விழுந்து போயிட்டான். காளி ருஷிகளுக்கு அவ்வளவு சக்தி இருந்துச்சு. அதனால உங்களுக்கு சாதாரணமா உதாரணம் சொல்றதுக்கு கிடைக்கிறது கஷ்டம். அதனாலதான் நான் அந்த ஆகவம்ல கதை எடுத்தேன். சரி, மொத்தத்துல உங்களுக்கு புரிஞ்சிச்சு இப்போ விஷயம். அடுத்தது இங்க இதுல கூடவே என்ன சொல்றாருன்னா, ஒருக்காகவும் குருன்னு வந்து நீ வா போ இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. சிங்குலர் வேர்டு உபயோகப்படுத்தக்கூடாது. இது பொதுவாவே நம்ம மதிப்பு கொடுக்கறதுக்கு சொல்றோம். முக்கியமா இந்த சைடு, இந்த கோயம்புத்தூர் இந்த சைடு எல்லாம் கூட குழந்தைன்னு கூட நீங்க கூப்பிடுறது பழக்கம். அது ஒரு ரொம்ப பாராட்டத்தக்க விஷயம். ஏன்னா நான் நிறைய நாள் சென்னையில இருக்க, உங்களுக்கும் தெரியும், வேற வேற இடத்துல. கோயம்புத்தூர்ல அந்த பேச்சு ரெஸ்பெக்ட் இந்த இந்த ஏரியாவுக்கு என்ன சொல்லுவாங்களோ, இப்போ பொதுவா என்ன தமிழ்லனே அப்படி இப்படி பிரிச்சு சொல்லுவாங்க இல்லையா. கொங்கு நாடு, இது கொங்கு நாடு. ஓகே. வேற அதெல்லாம் இருக்குல்ல, சாப்பாட்டுல கூட ஸ்பெஷல். இங்க நானும் வந்த புதுசுல இங்க என்ன, நான் நேர புதுசா வந்தா கோயம்புத்தூருக்கு, இது பத்தி எதுவுமே தெரியாது எனக்கு. ஊர் இங்க சுவாமிஜி இங்க போசுனார், நான் வந்துட்டேன். யாரோ வந்து ஸ்டேஷன்ல ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். எனக்கு இந்த ஊர் எங்க இருக்கும், இந்த ஸ்டேஷன் எங்க, இது என்ன ஒன்றும் தெரியாது. சரி, அப்படி அதனால சம்ஸ்கிருதத்துல பொதுவா நீ என்ன துவம் இல்லை, யுவாமன்னா நீங்க ரெண்டு பேரன். ஆனா யூயம் நீங்கள் சொல்ல வேண்டிய நீங்கள். அதனால ஒருக்காகவும் இந்த ஹுங்காரம் அப்புறம் துவம் பதம் வச்சு குருனை கூப்பிடவே கூடாது. ஏன் என்னது நீங்களே புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். வேற
సాధారణమావే ఇప్పుడు ఇరువని పడగబడుతున్నప్పుడు మరి గురువు విషయத்துல எப்படி இருக்கணும் అని ஒருவேளை அப்படி பண்ணா திரும்பி இங்க அது ஒரு பெரிய பாப்பம். பார்வதி சொல்றே பாரு, அவனு ஒரு பெரிய காட்டுக்குள்ள ஜலமே கடிக்காத இடத்துலோ இல்ல பாலைவனத்திலயோ எங்கோ ஒரு பிரம்ம ராட்சசனா பிறப்பான். போதுமா? ஆசிரியக்க பிரம்ம ராட்சசனா பிறக்கணும். இதெல்லாம் பனிஷ்மெண்ட் ரொம்ப தூமச்சே இருக்கு. அவ்வளவு சொல்லி பயப்படுத்திட்டா நீ கொஞ்சமாவது எடுத்து போய் புரிஞ்சுக்கப்பா. ஏன் சாஸ்திரம் சிலவாட்டு அப்படி நம்ம நீ எப்படி மடக்கும் தெரியும் அது, இல்லைன்னு நம்ம அடங்க மாட்டோம். அதனால நல்லாவே பயப்படுத்தி வச்சிடும். எதுக்குன்னா நம்ம நிஜமா பயப்பட நீ ஒழுங்க இரு, நீ எப்படி இருக்கணும் அப்படி இரு, தெரிஞ்சுக்கோ. அதுதான் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல அந்த கருத்து சொல்லி அடுத்தது 134வது ஸ்லோகத்தில் அத்வைதம் பாவயே நித்யம் சர்வாவஸ்தாசு சர்வதா கதாச்சிதபி நோ குர்யாத் அத்வைதம் குரு சந்நிதோ. இது ரொம்ப முக்கியமான இன்னொரு கருத்து. எல்லா காலத்திலையும் எல்லா இடத்துலையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஒருத்தன் இந்த வேதாந்தம் படிக்கிற குரு கிட்ட உபதேசம் வாங்குற இவனோ சிஷ்யனோ அந்த நானு பிரம்மம், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு அந்த பாவத்தோட சர்வதா சர்வத்திர சர்வஸ்மின் அப்படி இருக்கணும். ஆனா என்னை ரொம்ப நாள் கேட்டிருக்கான், உபனிஷத்துக்களை கேட்டான், பகவத் எல்லாம் கேட்டதுனால இதுதானே மெயினா தத்துவமசனி மகா வாக்கியம் உபதேசம் செய்யப்பட்டது. அதனால நான் அதை நல்லா சிந்திச்சு நான் அகம் பிரம்மா, நான் பிரம்மன் சொல்லும் போது என்ன அத்வைத்தம், அது ஒண்ணுதான், ரெண்டாவது అనేది இல்லை. அதனால அந்த அத்வைத ஞானம் வந்ததுனால, அந்த ஞான நிஷ்டை வந்ததுனால அந்த அத்வைத ஞானத்தினை ஒருக்காகவும் குருக்கு முன்னாடி காட்டக்கூடாது. கதாச்சன குரு சந்நிதோ அத்வைத பாவம். அங்க அவர் தான், நான் தானே தான் இருக்கணும். அதனால அடிக்கடிக்கு அந்த ஹனுமான்ஜி ஸ்லோகம், ஹனுமான்ஜிக்கு நல்லா தெரியும் ஆத்மரூபத்துல ராமா நீ நான் ஒண்ணுதான், ஜீவ ரூபத்துல பார்த்தா உன்னுடைய பிரதிபிம்பம் தான், பிரதிபலிப்பு நான் தான். ஆனா இந்த தேகம்ல இருக்க பாரு, நான் உனக்கு எப்பவுமே தாசன் தான், நான் எப்பவுமே உனக்கு காலு கேட்ட உட்காரு. You are my master, I am your servant, this body. அதனாலதான் தியாகம் சந்நியாசம் என்னன்னா, இந்த சரீரம் பரோபகாரார்த்தம் இதம் சரீரம். அதனாலதான் தியாகம். அவங்க இருக்கிற வரைக்கும் நிறைய பேருக்கு நிறைய நேரம் ஆனந்தம் கொடுக்கறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஆனந்தம் அடைஞ்ச ஆனந்த நிலையில தான் இருக்காங்க அவங்க. அதனால இப்போ என்ன வேலை இருக்கு? அதனாலதான் ஒரு சுவாமிக்கு பேரு, சுவாமிஜிக்கு பக்கத்துல ஆனந்தானே பேர்லயே கொடுக்கப்படுறது. ஆனந்தானே எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லை சார். சுருங்கேரி மட்ட அவங்க சம்பிரதாயம் அதெல்லாம் பார்த்தாங்க, ஆனந்தனே வார்த்தை வராது. சங்கரருடைய அதான் அவங்க சிஷ்யருக்கு அங்க எல்லாருக்கும் ஆனந்தம் கொடுத்தது மாதிரி தெரியல, தோணலாம். பாரதி அத்தீர்த்த வேற இப்படி எல்லாம் இருக்கும் பாருங்கோ, அது எல்லாத்தோட அர்த்தம் கூட அதேதான்.
சங்கராச்சாரியுடைய சரித்திரம் நம்ம படிக்கும்போது சொன்னா உங்களுக்கு, தேசத்துல பல இடத்துல சங்கரர் ஆரம்பிச்ச மఠங்களே அவர் சிஷ்யர்களுக்குள்ளேயே, அப்புறம் இப்படி எல்லாம் பல பல பேரு வச்சுட்டு அந்தந்த இடத்துல அப்படி இருக்கிறதா, அந்த கடைசியில் அது மாறும். அது விஷயம் ஒண்ணுதான், சரியா? அதனால சந்தேகம் வரலாம் இல்லையா? சந்திரசேகர் பாரதி மகாபெரியவர் அப்படி இருக்கிறாங்க. ஆனந்தவன் எங்க இல்லையா பேர்ல, சுருங்கேரி அவங்களுக்கு கூட இல்லை. அதனால அப்படி இருக்கக்கூடாது. அந்த சரஸ்வதி கூட அர்த்தம் அதே. அந்த சரஸ்வதி எல்லாருக்கும் வராது. அந்த ஒரு ட்ரெடிஷன்ல அப்படி வரும். சின்மயா மிஷன்ல இந்த சுவாமிஜிக்கு எல்லாருக்கும் நம்ம சுவாமிஜி சுவாமி அனுபவானந்த சரஸ்வதி, தயானந்த சரஸ்வதி, ஆனந்தா இருக்கு, சரஸ்வதி இருக்கு. சரி, அதே ஒரு சைட் பாயிண்ட். என்ன சொல்லிட்டு இருக்கிறோம் இப்போ? அதனால குருவுக்கு முன்னாடி அந்த விதமா நம்ம எவ்வளவு பூர்ண ஞான ஸ்திதி பிரம்மத்துவம் அடைஞ்சா கூட குருவுக்கு முன்னாடி மட்டும் அந்த அத்வைதம் காட்டிக்கிட்டு அவர் சமமான மாதிரி பிஹேவ் பண்ணவே கூடாது. 135வது ஸ்லோகம். दृश्य विस्मृति पर्यन्तम् कुर्याद् गुरुपदार्चनम् तादृशस्यैव कैवल्यम् न च तद्व्यतिरेकिणः. இங்க என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்லோகத்தில் மறுபடியும் யாவத் ஜீவ பரியந்தம், வாழ்க்கை சரீரம் முடிஞ்சு காணாம போற வரைக்கும், சரீரம் அங்க என்ன வார்த்தை போடுறதுன்னு அப்படி சொல்லாம திருஷ்யம் இல்லாம ஆகிற வரைக்கும் பண்றாரு. இந்த திருஷ்யம் என்ன? அத்வைத ஞானம் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு திருஷ்யம் பார்த்துட்டு இருந்தா கூட நான் திருப்தனை மறக்காம பார்க்கிறேன். துவைத்தனை பார்த்துட்டு இருந்தா கூட அத்வைத்தனை மறக்காம இருக்கிறது பேரு ஞானம். இப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி கண்கள் இந்த திருஷ்ய பிரபஞ்சனை பார்க்கிற வரைக்கும், பார்க்கறத ஞானம் வந்தானே பார்க்கறது. இப்ப நான் உங்களை எல்லாருமே பலதான் பார்க்கிறேன். யாருன்னு என்ன பார்க்கிறேன், வேறதான் பார்க்கிறேன். அத்வைத ஞானம் வந்ததுனால கண் என்ன சார் கேட்ராக்ட் வந்தது போல் எல்லாம் ஒரே மாதிரி தெரியுமா? அது கேட்ராக்ட் வந்தா தெரியும். அதனால அவ்வளவு நாளைக்கு நீ இந்த திருஷ்ய பிரபஞ்சத்தை நீ பாக்குறன்னா வாழ்ந்துட்டு இருக்கிற வரைக்கும் கண்ணு திறந்திருந்த திருஷ்ய பிரபஞ்சம் இருந்துட்டே இருக்கே. அர்த்தம் என்னன்னா, until the end of the life, இது அர்த்தம். அப்படி இருக்கிற குரு பாதங்களை பூஜிச்சு அர்ச்சிச்சுட்டே இருக்கணும். குரு பாதங்களை பூஜிச்சுட்டு அர்ச்சிச்சுட்டே இருக்கணும். கருத்து அதே மாதிரி தான் இருக்கு. மறுபடியும் சொல்றாரு. அதனால நானும் கொஞ்சம் வேகமா நிறைய ஸ்லோகங்கள் போயிட்டு இருக்கேன். ஆனா ஒரு ஸ்லோகத்துல உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட கருத்து கிடைக்கிறது. அதை நம்ம எல்லாம் கூட சம்மரைஸ் பண்ணிக்கணும், சிந்தசைஸ் பண்ணிக்கணும். அப்படி செய்யாம யாராவது ஒருவேளை வெத்திரேகமா பண்ணா, இப்படி பண்ணியாச்சுன்னா எப்படி என்ன திரிகரண சுத்தியோட பண்ணணும். திரிகரண சுத்தின்னா மனசா வாச்சா கர்ம, திரிகரணங்கள் 3 நம்ம கிட்ட இருக்கு. உடம்பு இருக்கு, பேச்சு இருக்கு, மனசு இருக்கு. அதனாலதான் பொதுவா மனசா வாச்சா கர்மனா அப்படின்னு சொல்றோம் இல்ல, பூஜா டைம்ல கூட இந்த 3த்தினால அந்த சேவா பாவம் అనేది சில வாட்டி நேர பண்றோம் இல்ல, பாவனை இருக்கணும், பாவனை. ஸோ இந்த மாதிரி
அதுன்னு விடவே கூடாது வாழ்க்கை கடைசி வரைக்கும். அப்படி பண்ணவனுக்கு மட்டும்தான் மோட்சம் கைவல்யம் அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாம வேற விதமா நீ பிரவர்த்திச்ச விட்டுட்ட, உனக்கு அப்படின்னு அர்த்தம் என்ன? மோட்சம் கிடைக்காதுன்னு அர்த்தம். அது என்ன சார், ஞானம் வந்துச்சு இல்லைன்னு? ஞானம் வந்துச்ச நீ நினைச்சுக்கிற, ஞானம் வந்தது போல் இருக்கு, ஆனா சுத்தமான ஞானம் வரலை. அகங்காரம் எங்கோ இன்னும் தொங்கிட்டு இருக்க, கொஞ்சம் விட்டு இருக்க. அதனால இப்படிப்பட்ட கருத்து 135 ஆயிடுத்து. அதுக்கப்புறம் 136. अपि सम्पूर्ण तत्त्वज्ञः गुरुत्यागी भवेत् यदा भवत्येव हि तस्यान्तः काले विक्षेपमुत्कटम्. ஆல்மோஸ்ட் அதே சிமிலரா கொஞ்சம் இருக்கும் போல் இருக்கும். அதான், நீ எவ்வளவு பெரிய ஞான நிஷ்டவானோ தத்துவ ஞானியா இருந்தா கூட உனக்கு அனே நிறைய பேரு புகழ் வரலாம். குருவுக்கு இல்லாத பேரு புகழ் கூட நீ உனக்கு வரலாம். அந்த குருவுக்கு அனுசரிச்ச ஃபாலோயர்ஸ் மேல உனக்கு நிறைய பேர் வரலாம். இது இருக்கும், அப்படி இருக்கலாம். குரு எங்கோ யாருக்கு தெரியாம அவர் வாட்டுக்கு அங்க இருக்கலாம். பட் சிஷ்யன்னு பார்த்தா அவன் எங்கோ ஒரு இடத்துல போய் அவன் வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவனு நிறைய பேருக்கு தெரியும், நிறைய வருது, உனக்கு நிறைய பேரு புகழ் செல்வம் எல்லாம் வரும், வரலாம். வந்தா கூட என்ன சொல்றேன்னு, குருவினை ஒருக்காகவும் தியாகம் பண்ணக்கூடாது. குரு தியாகி நபவே, நெவர் அபாண்டன் த குரு. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா அவர் எனக்கு தேவையில்லை, நான் பாரு எவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டேன். நெவர் கிவ் அப். குருன்னு கைவிடாதே சொல்ற மாதிரி இருக்கீங்க. நீ கை விட்டுட்டா அவர் என்ன அழுவாரா, இல்லைன்னா அவர் கவலைப்படுவாரா? பட் அந்த விஷயம் அப்படி கை விடாதே, கடவுளுடைய கை விடாத. கடவுள் குரு அவர் எப்போ நம்ம கை பிடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு, நீங்க கை பிடிச்சுக்கணும்னா லிட்டரலி அப்படி நினைச்சக்கூடாது. அப்படி இருக்கும்போது நீ எப்படி கை விடுவேன்? சில பேரு அப்படி இருப்பாங்க, இவ்வளவு பண்ணி இவ்வளவு சாதிச்சு எல்லாம் பண்ணி அவருடைய சொந்த குருனே நிந்த பண்றதோ, கண்டிக்காம இருக்கிறதோ, அவருக்கு ரொம்ப அவசியம் தேவைப்படுற மாதிரி இருக்க சந்தர்ப்பத்திலோ கவனிக்காம இருக்கிறதோ, எல்லாம் இருக்கிறவங்க லோகத்துல இருக்க போறாங்கன்னு சிவபெருமானுக்கு தெரிஞ்சனால்தான் இந்த கருத்தெல்லாம் சொல்லி வைக்கிறாரு. நான் பகிரங்கமா உங்களுக்கு சொல்லக்கூடாது, எனக்கு அனுபவம் நிறைய அப்படி இருக்கிறதுனால. உதாரணம் சொன்ன நம்ம யாரை பத்தி ஆனா நடந்த சத்தியம் அப்படி. குருன்னு ஏமாற்றி போனவங்க there are so many. நம்பவே முடியாது. ஆனா இவன் இப்படி பண்ணிட்டான், போயிட்டான், செஞ்சான்னு தெரிஞ்சாலும் குரு ஒரு விதத்திலையும் அவன் செபிக்க மாட்டாரு, கோச்சிக்க மாட்டாரு, கண்டிக்க மாட்டாரு. அவர் அவருடைய லெவல்ல இருப்பார். ஆனா இது நஷ்டம் இப்படி பண்ண இவனுக்கு குரு தியாகி யாரு பண்ணானோ அவனும். இங்க
ஆத்மானி கூட குருவன்னு ஆத்மானி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம்ல நம்ம நிறைய வாட்டி. பிரம்மன் தான் குருவன்னு நிறைய இடத்துல அப்படி இருக்க கருத்துக்களனே. சப்போஸ் இங்க இப்போ அந்த குரு அப்படின்னா பாருங்க, எவ்வளவு படிச்சிருந்தா கூட இந்த மாதிரி ஒரு பேரு புகழ் எனக்கு நிறைய எக்கச்சக்கமா அது இது சேர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, பணமும் மக்கள் எல்லாம் சுவாமிகளுக்கு கூட சுத்தி சேரும். அப்போ அவன் இந்த ஆத்ம தியானம் ஆத்மஸ்மரணம் இதெல்லாம் உத்தியாச்சு இதுல விழுந்துட்டான் வச்சுக்கோங்க, என்ன ஆகுமன்னு சொல்றாரு. ஸோ குருவுன்னு விட்டுட்டானோ ஆத்ம தியானம் விட்டுட்டானு ரெண்டு ஒண்ணுதான். அவனுக்கு மரண பிரயாண கால சமயத்தில் மனசு ரொம்ப செஞ்சலமா இருந்து விக்ஷேபம், பயங்கரமான விக்ஷேபம் ஏற்படும். ஏன்னா மரண சமயத்துல நம்முடைய மனசுடைய சிந்தனை எது மேல இருக்கணும்னு ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இல்லையா? பகவத்கீதை 8வது அத்தியாயம் படி பார்த்தா அந்த காலே ச மாமேவ ஸ்மரன் முக்த்வா கலேவரம். பட் இப்படி எல்லாம் பண்ணவனுக்கு அவனோட மைண்ட் ரொம்ப விக்ஷேபமாயி இவ்வளவு செஞ்சு இவ்வளவு பண்ணி இவ்வளவு சந்நியாசம் எடுத்துட்டு அப்புறம் இல்ல இது பண்ணி தியாகம் பண்ணி இத்தனை வருஷம் படிச்சு இது செஞ்சு கடைசியில யோக பிரஷ்டன் ஆயிடுவான். அடுத்த ஜென்மத்துல திரும்பி பிறப்பான், மோட்சம் வராதுங்கன்னு அர்த்தம். டிஸ்ட்ராக்ஷன். அதுதான் இந்த கருத்து முக்கியமான வார்த்தை. குரு தியாகி ந பவே, ஒரு தியாகம். இதுல இன்னொரு கருத்து என்ன சொல்லணும்னா, குருன்னு மாத்திட்டே இருக்கிறது అనేది கூட ஒரு அர்த்தம். நான் அவர்கிட்ட போறது இல்லை, அவர் சொன்னது ஃபாலோ. நான் இப்போ வேற அப்படி குருன்னு மாத்திட்டே இருப்பாங்க பாருங்க, அப்படின்னு அர்த்தம் என்ன? டிஸ்ட்ராக்ஷன் தானே. உனக்கு ஒரு இடத்துல இருக்கணும், ஒன்னு செய்யணும், சாதிக்கணும் தெரியாம உன்னை ரொம்ப பர்வர்டடா இருக்க நீ. இது நிறைய பேர்னு பார்க்கலாம், நீங்க சாதாரணமா பார்க்கலாம், உங்க அக்கம் பக்கம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பார்க்கலாம். இவ்வளவு வருஷம் அவங்க அங்க போயிட்டு இருந்தாங்க, இப்போ அந்த இடத்துல போல, இப்போ வேற எங்கோ போறாங்க. என்னது? ஏன்னா சினிமாக்கு அங்கங்க மாலுக்கு போய் அங்கங்க குரு ஷாப்பிங்க பண்றேன். பாப்போம் என்ன பண்றது, இது ஒரு அஜ்ஞானம், அதனால அப்படி இருக்கக்கூடாது. சரியா? நான் 137வது ஸ்லோகம். 137 தானே? குரு காரியம் ந லங்கேத ந ப்ருஷ்ட்வா காரியமாச்சரேத் ந ஹ்யுத்திஷ்டே திஷே நத்வா குரு சத்பாவ சோபிதஹ. யாருக்கு ஒருத்தனுக்கு குருவுடைய பாவம், அந்த குரு தத்துவம் இதெல்லாம் மனசுல ரொம்ப நல்லா அவனுக்கு புரிஞ்சு பிரகாசிச்சுட்டு இருக்கானோ, அங்க சொன்ன மாதிரி தட் கைண்ட் ஆஃப் அந்த குரு ஸ்ரத்தா பக்தி குரு மீது இருக்கிறவனும், அந்த குருவுக்கு நான் ஒரு சிஷ்யனா, அது எந்த காலம் எத்தனை வருஷமானாலும் சரி, வாட் இஸ் மை டியூட்டி டுவர்ட்ஸ் மை குரு, அது மறக்க கூடாது. புரிஞ்சிச்சு இல்ல? குரு மேல குருவுக்கு செய்ய வேண்டிய என்னுடைய கர்த்தவியம் என்ன, அது மறக்க கூடாதுன்ற ஒரு காகம் கதாச்சனா. அது கூடவே அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் இதுல குரு சொன்னது ஒருக்காகவும் மீறாதே, உல்லங்கனம் செய்யாத. ஒருவேளை உனக்கு செய்யறதுக்கு அவர் சொன்னது அதை புரியலையா, பிடிக்கல, அப்படி இருந்தா கூட மறுபடியும் கேட்டுக்கோ, தெரிஞ்சுக்கோ. குருவுடைய அனுமதி இல்லாம, பர்மிஷன் இல்லாம நீயா முடிவெடுத்துட்டு பண்ணாதே.
அப்படின்னு அர்த்தம் இங்க. சப்போஸ் நீ குரு மேலே ஆதாரப்பட்டு இருந்த சிஷ்யனா இருந்தா, இது ரெண்டு பக்கமா எடுக்கலாம். இப்ப இந்த காலத்துல நம்ம எல்லாரும் வீட்டுல கிரகஸ்தர்கள் அப்படி இருந்து ஏதோ வந்துகிட்டு படிச்சுக்கிட்டு போறோம், ஏதோ டைம் பாஸ் காலக்ஷேபம் போறேன்னு. அப்போ கூட நீ உன்னோட சொந்த காரியமாகட்டும் ஏதாவது சந்தேகம் இருந்தா, இல்ல குரு சொன்ன ஒரு காரியம் விஷயம் ஏதாவது பண்றதுன்னு அதிக நீ திரும்பி கேட்டுக்கோ, தெரிஞ்சுக்கோ. ஆனா சொன்னது செய்ய முயற்சி பண்ணும். ஒருக்காகவும் ஓவர்டேக் பண்ணி இது பண்ணாது. அப்புறம் உன்னை சொந்தமா நீ முடிவு எடுத்து பண்ணாது. அந்த ரெண்டு கருத்து இருக்கு அதுல. புரியுதா? இதெல்லாம் இந்த அளவுக்கு எப்படி வருவன்னா, நீ எப்போ குருவுக்கு ரொம்ப சந்நிகிதமா நிரந்தரம் தொடர்ந்து அப்படி குரு சந்நிதியில இருப்பியோ, இல்லைன்னு குரு சாநித்தியத்துல இருப்பியோ, குருடைய உபதேசத்துல பங்கெடுத்துட்டே இருப்பியோ, அப்போ இத்தனை விதமா எடுத்துக்கணும். சப்போஸ் ஒரு சன்னியாசி சுவாமி இருக்காரு, சரி குருவன்னா எல்லாரும் சன்னியாசி தான் இருக்கணும்னு நினைச்ச கூடாது. அது வேற இன்னொரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இப்படிதான் ஏதோ ஒன்று நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிறோம். சரி, அப்போ உதாரணம் கொடுக்குறேன். அப்படி இருந்தாரு, அப்படிப்பட்ட என்ன அடுத்த கருத்து அப்படி அவரோட ஆசிரமம் இருக்கு, இன்னும் சிஷ்யனோட அங்கே இருந்துட்டான், பிரம்மச்சாரியாவோ சன்னியாசம் கூட கொடுத்தாரு குரு சிஷ்யனுக்கு இவனுக்கு அனுப்பி வச்சுக்கிறோம். அப்படி இருந்தா முக்கியமா அந்த மாதிரி நிறைய காரியங்கள் ஏதோ பெரிய ஆசிரமம் நிறைய விஷயங்கள் நடக்கும். அப்ப அதனால ஒண்ணு கூட ஒண்ணு சொந்தமா பண்ணக்கூடாது, சொன்னது செய்யாம நீ அப்படி உல்லங்கனம் பண்ணக்கூடாதுன்னு கருத்து. எப்படி செய்யணும்னு அடுத்த இன்னொரு கருத்து இருக்கு இந்த ஸ்லோகத்தில். குரு முன்னாடி எப்போ உட்கார்ந்தானோ அவர் பேசுவாரு, உபதேசம் பண்ணாரோ இல்லையோ சும்மா இருக்காரு. நீ எழுந்திரிச்சு போகும்போதோ அந்த குரு உட்கார்ந்த திசை நோக்கி நமஸ்கரிக்காம போகக்கூடாது. அந்த குரு திசை வார்த்தை அங்க இருக்கு. அந்த பார்த்து அப்படின்னு குருன்னு பார்த்து, சப்போஸ் குரு வருவாருன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், குருவுடைய ஆசனம் அங்க இருக்கு, அவரு இப்போ வரல ஏதோ காரணத்தினால, நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தேன். அப்ப எழுந்திரிச்சு நீ வரல அவரு போகும்போது அப்போ கூட பண்ணணும். அதனால அந்த திசை நோக்கி என்ன சொல்றது, குருவுடைய வியாசபீடம் எந்த பக்கம் இருக்கோ அங்கே நடக்கும். சிலது அந்த குரு சாநித்தியம் அந்த சந்நிகிதமா ஆசிரமம் அப்படி இருக்கும்போது, சிலது நம்ம சாதாரணமா நம்ம எங்கேயோ இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், வருவோம் போறோம், ரெண்டு விதமாகவும் இது கருத்து புரிஞ்சுக்கணும். சரியா? இது யாருன்னா குரு பக்தி மனசுல நெறிஞ்சு இருக்கிறவனு பண்ணணும்ன்றாரு. இன்னொன்னு கூட ஜஸ்ட் முடிச்சுடுறேன். குரு சதி ஸ்வயம் தேவி பரேஷாம் து கதாச்சன உபதேசம் ந வை குர்யாத் ததா சேத்ராட்சசோ பவேத். இது ஒண்ணு பாக்குறேன். மறுபடியும் நீ இது அனுசரிக்காம இப்படி இருந்தாச்சு ராட்சசனா இப்ப இருப்பேன். என்ன குரு இருக்காரு, நானும் அங்க இருக்கேன், வேற சில பேர் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நீயா இன்னொருத்தனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கூடாது. பேசக்கூடாது ஆக்சுவலி. ஆனா குரு கேட்டு நம்ம கிட்ட ஏதாவது தெரிஞ்சுக்கணும், கேட்டா பேசணும். நீயா இன்னொருத்தர்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கவே கூடாது. அப்படி சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் இந்த ஸ்லோகத்துல. அப்ப என்ன,
அடுத்த மந்திரத்திலே இன்னும் கொஞ்சம் விவரம் வருது இதெல்லாம். இவ்வாறு இது குரு கிட்ட இருக்கும்போது என்ன இருக்கணும் అనేది முக்கியமா சிலது வருது இப்போ. குருவுடைய அதான் சொன்னானே, ஆசனம் இருக்கு, குரு இங்கதான் உட்காருவாரு, அது தெரியும். அப்போ அங்க வந்தோம் அப்படின்னு சொன்னாவே குரு அங்க இருக்கிற போது தான் பாவிச்சிருக்கு. அப்போ நம்ம பேசுவோமா? பேசாம இருக்க முடியாது. பேசி இந்த கருத்து ஒன்னு ரெண்டு இது சுவாமி முன்னாடி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. கோயிலுக்கு போறோம், கோயில்ல சுவாமி இருக்காரு, சுவாமிக்கு சம்பந்தப்பட்ட மந்திரங்கள் யாரோ பிராமணன் படிக்கிறான், நான் எப்படி நடுவில் வேற பேசுவேன்? வா எதிர்க்கு திறக்கணும், ஆட்டோமேட்டிக் மௌனம் ஆயிடுவேன். சூக்ஷ்மம் கருத்து. எப்ப அந்த மௌனமா இருக்கிறது, சில வாட்டி உள்ளுக்குள்ள பேசிட்டு இருக்கோம், பட் அட்லீஸ்ட் பாகியமா மௌனம் பண்ண பழகிட்ட உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த மௌனத்தோட பெருமை என்ன, அந்த மௌனத்தில் இருக்கிற ஆனந்தம் என்ன. இந்த 10 செகண்ட் மௌனத்துல என்ன இருக்கு, என்ன கிடைச்சது? எந்த அளவுக்கு இது ஒண்ணு கண்ட்ரோல் பண்ணா நாவடங்கிட்ட நாள் அடங்கியோன்னு சொன்னார் இல்லையா? இதுல முக்கியமா பேசுறது, சாப்பிடறது பத்தி எங்களுக்கு தெரியாது, நீ வீட்டுல சாப்பிடுறியா ஹோட்டல்ல சாப்பிடுறியான்னு. பேசுறது, பேச்சு, டாக்கிங் டங் அண்ட் ஈட்டிங் டங் ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்கு சாதகன். கவனம் அங்கிருக்கணும். அப்ப அந்தர்முகம் ஆயிடுவே. அந்தர்முக சமாராத்யா பகிர்முக சுதுர்லபா. வாங் நிரோதம் தபம், பகவத்கீதையில அது ஒரு தபஸ்ன்னு சொல்றாரு கிருஷ்ணர். நாரதர் சொல்லுவாரு, அந்யாவாச்சோ விமுஞ்சத, உபனிஷத்துல அப்படி வருது, முண்டகோபனிஷத்துல. வேற வேற பேசுறதுல வச்சுக்காது. அட்லீஸ்ட் குரு சந்நிதியில, அட்லீஸ்ட் சுவாமி சந்நிதியில பண்ணி பாருங்க. see how much change comes in you. அதனால இதோட நிறுத்திக்கிறோம் இங்க. அழகான இது அனுசரிக்கலன்னு, இது என்ன சொன்னோம், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க கூடாது இன்னொருத்தருக்கு தான் கருத்து. நான் எக்ஸ்ட்ரா சொல்லிருக்கேன். ஸோ திரும்பி பிரம்ம ராட்சசனா பிறப்பேன்னா அதான் உனக்கு ஞானம் வராது, பிகம்ஸ் டிலே. தட் நீ விஷயம் புரிஞ்சுக்கல, நீ வந்த வேலை பாருவோய் అనేది என்னன்னு உனக்கு புரியணும். இதுதான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம். சத்.